இன்றும் பரவாமை வேண்டும் சொன்னார். அது போல இந்த மாநிலங்கள்ல பிறப்பையும் மதிச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிறவி சிவ வழிபாட்டுக்குரியதாக இருந்தால் போற்றுவதற்குரியது, சிவ வழிபாட்டுக்கு இல்லைன்னா அது இடிப்புக்குரியது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. அதுவாப்பட குறிப்பாடல்ல என்னுடைய பிறப்புக்கு ஒரு வணக்கம் சொல்றாங்க. இந்த பிறப்புல பிறந்ததுனாலதான் நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே இந்த பிறவிக்கு ஒரு வணக்கம்னு சொல்லுவார். அந்த பாடல் ஒன்று நம்ம பாடுகிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா கைலாய பரம்பரையில் சிவஞான அந்த பாடல் பாடுறோம் பார்த்தீங்களா. இந்த துதி பாடல் என்ன கேட்டீங்கன்னா, திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குரு மரபை போற்றுகின்ற துதிப்பாடல். திருவாவடுதுறை ஆதீனம் அந்த மரபை அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு துதிப்பாடல். இது ஒவ்வொரு மடத்துக்கும் ஒரு துதிப்பாடல் வச்சிருப்பாங்க. தருமபுரத்துக்கு ஒரு பாட்டு உண்டு. அந்தந்த திருமடத்துல தோன்றிய அருளாளர்களோ அல்லது அந்த அருள் புலவர்களோ அந்த குரு மரபை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க. நிறைய பாட்டு பாடி இருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா அந்த பாட்டை இந்த ஆதீனத்தினுடைய அடையாள பாட்டாக வைத்திருப்பாங்க. அதுபோல திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அந்த துதி பாடலாக இருப்பது அந்த பாட்டு. அதையே நான் பாடுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் சமயம் விசேட முதலிய தீக்கைகளை